தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம Realme புதிதாக லான்ச் பண்ணப்பட்ட ரெண்டு ஆடியோ டிவைஸையும் ஒண்ணா அன்பாக்ஸ் பண்ண போறோம். என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனையும் வந்து பார்க்க போறோம். சோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும். அந்த ரெண்டு ப்ரோ வேரியண்ட்டும் எப்படி இருக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் Realme Buds Wireless Pro இதுடைய அன்பாக்சிங் பார்த்துடலாமா? பாக்ஸ்ல ஃப்ரண்ட் சைடுல பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா ஒரு டிசைன் தான். இந்த நெக் பேண்ட் எப்படி இருக்குமோ அந்த ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு என்னமோ சூப்பரா இருக்க மாதிரி தான் தெரியுது. பின்பக்கமாகவும் ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் இந்த இயர்போன்ஸ்ல என்னென்ன இருக்க போகுது, இந்த ஹெட்செட்ல என்னென்ன இருக்க போதோ அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே உள்ள ஒரு சில விஷயங்கள் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ரேப்பை எடுத்ததுக்கு அப்புறமாக நமக்கு இந்த நெக் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழ்பகுதியில் இன்னொரு ஓப்பனிங் இருக்கு. அதுக்குள்ள பார்த்தோம்னா நமக்கு புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் இருக்கு இதை சார்ஜ் பண்றதுக்கு. அண்ட் கூடவே எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் கொடுத்திருக்காங்க. நெக் பேண்டுடைய குவாலிட்டின்றதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. ரப்பரைஸ்டு ஃபீலிங் தான். பட் எப்படி நீங்க கையில போட்டு திருப்பினாலும் திரும்ப ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துருது. அந்த குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிசைன் பேட்டர்ன், இந்த ஷேப் அவங்க எடுத்துட்டு வந்திருக்கிற விதம் நீங்க ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் ரைட்டா லெஃப்டா எது எந்த சைடுன்றதை இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரைட் சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது அண்ட் பிளே அண்ட் பாஸ்க்கான அந்த 3 பட்டனும் கொடுத்திருக்காங்க. மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் இன்னொன்று கொடுத்திருக்காங்க. அதற்கு கீழே பாத்தீங்கன்னா நமக்கு பிரைமரி மைக்ரோஃபோன், அந்த மைக்ரோஃபோனுக்கான அந்த இதுவும் வந்து இருக்கு. அண்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைடுல டைப் சி போர்ட்டும் கொடுத்திருக்காங்க இதை சார்ஜ் பண்றதுக்கு. லெஃப்ட் சைடுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது. Realme பிராண்டிங் இருக்கு அண்ட் லெஃப்ட் அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த சைடு கீழே நம்ம இயர்போன்ஸ் பக்கம் வந்தோம்னா உங்களுக்கு நல்ல ஒரு பல்கியான ஒரு டிசைன் வந்து பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லும். முன்னாடி இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரப்பரைஸ்டு இயர் டிப்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ டிஃபரெண்ட் சைஸஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க அதிகம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு இந்த பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷன் அவங்களுடைய அந்த Realme லோகோல எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு. பட் இந்த எல்லோன்றது ஒரு சட்டிலான ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஸோ டிசைன் அண்ட் கலர் வைஸ் பொறுத்த வரைக்கும், பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஸோ இந்த ஹெட்செட்டை போடும் போது எப்படி இருக்குன்றதையும் நான் வந்து போட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்னெட்டிக் கனெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆகிடும், எடுத்தீங்கன்னா ஆன் ஆகிடும். எஸ், இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ ஆல்ரெடி எனக்கு சவுண்டும் வந்துடுச்சு. கொஞ்சம் இந்த ஷேப் பெருசாக இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கு. மற்ற விஷயங்களெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் நான் ஆடியோவை செக் பண்ணிட்டு கூடவே ஸ்பெக்ஸ்ல இருந்து எல்லா விஷயத்தையுமே சேர்த்து சொல்கிறேன். ஓ, இந்த அளவுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த பட்ஜெட்ல கண்டிப்பா நான் எதிர்பார்க்கலீங்க. நான் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்செட் எதுக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டா கூட வேற பிராண்ட் இது பிரீமியம் செக்மெண்ட் யூஸ் பண்ண வேற லெவல்ல இருந்தது. இது அந்த அளவுக்கு இல்லாட்டியும் இந்த பட்ஜெட்ல எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து இவங்க ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 டெசிபிள்ஸ் வரைக்கும் நாய்ஸை வந்து கட் பண்ணும் அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இந்த மேக்னெட் தாங்க. ஸோ நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஹெட்செட்டுடைய சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கிறதுக்கான காரணம் இந்த ஹெட்செட்டில் நமக்கு சோனியுடைய எல்டாக் ஐரஸ் ஆடியோ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 22 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் சப்போர்ட் இதில் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. வெறும் 5 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா 100 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மியூசிக் கேட்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் முக்கியமான விஷயம் அப்படின்றது இதோடைய டிரைவர்ஸ் தாங்க. இந்த பட்ஜெட்டில் அவங்க இருக்கிறதுல ரொம்ப பெரிய டிரைவர்ஸான 13.6 mm கான பேஸ் பூஸ்டர் டிரைவர் வந்து கொடுத்திருக்காங்க. பேஸை பொறுத்த வரைக்கும், ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஐ அம் வெரி இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நான் இதுக்கு முன்னாடி டிவைஸ்லாம் அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகல. அதனால தான் அது வந்து அந்த அளவுக்குலாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன். பட் இதுல உண்மையிலேயே நான் நார்மலான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வச்சிருந்தேன். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனையும் மீறி இதோடைய பேஸா இருக்கட்டும், நல்ல நான் எதிர்பார்த்த பேஸ் வந்து கொடுத்திருக்கு. பேஸ் லவர்ஸ்க்கும் கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்களுக்கு ஆப்ல எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு நீங்க பேஸ் இன்னும் கொஞ்சம் கூட என்ஹான்ஸ் பண்ணலாம். பட் நார்மலா இருக்கக்கூடிய பேஸும் நல்லா இருக்கு. ஒரு சில்னஸ், கிறிஸ்ப்னஸ் வந்து கரெக்டா இருக்கு. ஐஸ் மட்டும் கொஞ்சம் அங்கங்க பிரேக் ஆகுது. பட் மிட் ஸ்லோஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சம சூப்பரான ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து இது கொடுக்குதுன்னு தான் சொல்லும். இந்த மல்டி ஃபங்க்ஷன் கீயை எதுக்காக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இதுல மொத்தமா 3 மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி மோட். அதாவது இதுல ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதுனால நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா வெளியில நடக்கக்கூடிய சத்தங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்கறதே கிடையாது. ஏதாச்சும் நீங்க பஸ்ல போகும்போது, வண்டியில போகும்போது அந்த மாதிரி டைம்ல எல்லாம் உங்களுக்கு வந்து சத்தம் கேட்கணும் இல்லையா? அதனால இவங்க டிரான்ஸ்பரன்சி மோட் அப்படின்றது ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ நீங்க அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா வெளியில இருக்கிற சவுண்ட் மொத்தமா உங்களுக்கு கேட்கும், பிரச்சனையே இருக்காது. இது ஒன்று. இரண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் மோட் அப்படின்ற ஒரு மோட் கொடுத்திருக்காங்க. ஸோ நார்மலா ஒரு ஹெட்செட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியில இருந்து எவ்வளவு சவுண்ட் வருமோ அந்த மாதிரி சவுண்டும் வரும். நீங்க ஹெட்செட் போட்டுட்டு இருக்கிற மாதிரியும் வந்து இருக்கும். சோ இது ஒரு விஷயம். அண்ட் மூன்றாவதா பாத்தீங்கன்னா இதுல நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் கொடுத்திருக்காங்க. சோ என்னோட கணக்கு பிரகாரம் ஒரு 85 to 90% உங்களுக்கு வெளியில நடக்கக்கூடிய எந்த ஒரு சத்தமும் இந்த ஹெட்செட்ல நீங்க அந்த மோட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா கேட்காது.
இதோடைய மொத்த வெயிட் அப்படின்றது 33 கிராம் தான். இதுல IPX4க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இதை போட்டுட்டு நார்மலா வந்து ஜாகிங் போறது, ப்ளே பண்றது, அந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் வந்து பண்ணிக்கலாம். சோ இந்த ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லுவேன். இதோட பிரைசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணது 4000 ரூபாய் சொல்றாங்க. பட் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்காக 3000 ரூபாய்க்கு இதோட விலையை குறைச்சு வச்சிருக்காங்க. அந்த பர்டிகுலர் பிரைசிங்க்கு இது ஓரளவுக்கு வந்து டீசென்டான ஒரு பையா இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை வச்சு மட்டும் தான் சொல்றேன், ரிவ்யூ கிடையாது. ரிவ்யூன்றது நான் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்றதா இருந்தா வெயிட் பண்ணுங்க. பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை வச்ச வரைக்கும் நான் எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு. அதை மட்டும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். சோ இது இந்த நெக் பேண்ட். இது அடுத்ததா அந்த ப்ரோவை பார்க்கலாம். பட்ஸ் ஏர் ப்ரோ. ஸோ இப்போ இதோடைய அன்பாக்சிங் பார்த்துலாமா? பாக்ஸ் அதே மாதிரியான ஒரு எல்லோ அண்ட் பிளாக் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா இருக்கு, பட் நல்லா இருக்கு. எனக்கு பர்சனலா இந்த ஹெட்செட்டுடைய அந்த டிசைன் தான் வந்து பாக்ஸ்ல பார்க்கும்போது பிடிச்சிருக்கு, யூஸ் பண்ணும்போதும் பிடிச்சிருக்கான்றத சொல்றேன். பின்பக்கமாக அதே போல ஒரு சில குயிக்கான ஃபீச்சர்ஸ் என்னென்னன்றதை போட்டிருக்காங்க. அண்ட் பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓப்பன் பண்ண உடனே உள்ள ஒரு கியூட் லிட்டில் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ள தான் நமக்கு அந்த ஹெட்செட்டும் வந்து இருக்கு. கூடவே அதை சார்ஜ் பண்றதுக்கான கேஸாகவும் நம்ம இதை தான் வந்து யூஸ் பண்ண போறோம். இது பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஓவல் ஷேப்ல ஒயிட் கலர் நல்லா இருக்கு. அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. USB Type C அந்த கேபிளும் வந்து இருக்கு. பட் சர்ப்ரைசிங்லி நமக்கு புக்லெட்ஸ் இந்த வாட்டி கொடுக்கல. சோ இந்த ரிவ்யூ யூனிட்ல புக்லெட்ஸ் இல்லைங்க, ஒரு காலி டப்பா தான் இருக்கு. சோ எல்லாத்தையுமே பக்கம் வச்சிடலாம். இந்த ஹெட்செட்டை பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன். சோ இந்த ஹெட்செட் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுமே 5 கிராம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், இவங்க ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண அந்த பர்டிகுலர் ஏருடைய அந்த வெயிட் அப்படின்றது 4 கிராம்ஸ் இருந்தது. இது 5 கிராம்ஸ் தான். பட் எனக்கு பர்சனலா இந்த டிசைன் அப்படின்றது கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியுது. பிகாஸ் நீங்க காதுல வைக்கும் போது கரெக்டா ஃபிட் ஆகணும். அண்ட் முன்னாடி இந்த ரப்பர் டிப்ஸ் கொடுத்திருக்கிறதுனால ஃபிட் ஆகாதவங்களுக்கு கூட மேக்ஸிமம் அந்த சவுண்ட் குவாலிட்டி கரெக்டா கொடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் ஒன்று மட்டும் வச்சு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்டா வந்து ஃபிட் ஆயிருக்குங்க. அண்ட் வெயிட்டும் எனக்கு அந்த அளவுக்கு வந்து நோட்டீஸ் ஆகல. அண்ட் ஒரு சைடு வைக்கும் போது இந்த சைடு சவுண்ட் வந்து மேக்ஸிமம் கட்டான மாதிரி தான் வந்து தெரியுது. ஒரு சின்ன ஒரு மியூசிக்கும் வந்தது. ஓ, இதுலயும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டா ஆல்ரெடி வந்து டெஸ்டிங்ல இருந்ததுனால எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் பேசும்போது என்னுடைய வாய்ஸ் மட்டுமே அப்படியே ஃபோக்கஸ்டா கேட்குற மாதிரி இருக்கு. வெளியிலிருந்து வரக்கூடிய சவுண்ட் மேக்ஸிமம் வந்து கட்டான மாதிரி தான் வந்து தெரியுது. பார்க்கறதுக்கு நல்ல கியூட்டான டிசைனா இருக்கு. இதுல 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வோக்கல்ஸ், அதாவது நீங்க பேசும்போது அந்த வாய்ஸ் நல்லா கேட்கணுன்றதுனால 2 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்கிறதுனால ஒரு பர்ஃபெக்ட் காம்போவா இதை யூஸ் பண்றதுக்கு டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்றது போல சொல்றாங்க. பிளஸ் மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் சார்ஜிங் கேஸ்ல முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு Realme லோகோ கொடுத்துருக்காங்க. அது சின்ன ஒரு LED இருக்கு. சார்ஜ் ஆகும் போதும் சரி, நீங்க சார்ஜ் பண்ணும் போதும் சரி, அதை வந்து நீங்க பார்த்து சார்ஜ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். கீழ் பக்கத்தில் Type C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்செட்லயும் நமக்கு 35 டெசிபிள்ஸ் வரைக்குமே நம்ம ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. சோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே நாய்ஸ் கேன்சலேஷன் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். சோ அந்த நெக் பேண்ட்ல எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட குவாலிட்டி அதே மாதிரியான ஒரு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு நெக் பேண்ட்ல சவுண்ட் குவாலிட்டின்றது இன்னுமே நல்லா பிடிச்சிருந்தது. இதுலயும் சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. பட் இதோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ ஆஃபர்ல 4500 ரூபாய்க்கு இது வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரைசிங்க்கு நீங்க கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி வந்து கண்டிப்பா இருக்கு. ஐஸும் வந்து நல்லா இருக்கு, மிட்ஸும் நல்லா இருக்கு. ஸ்பெஷலி பேஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த பேஸ் வந்து Realme கிட்ட இருந்து இந்த வாட்டி கரெக்டா டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஆடியோல நீங்க லாங் டைம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். பட் உங்களுக்கு பேஸ் இன்னும் அதிகமா வேணும்னா நீங்க ஆப்ல லிங்க் பண்ணி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். 2 ஹெட்செட்லயுமே நமக்கு Realme S1 சிப்பை யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த சிப் தான் வந்து ரெண்டுத்துலயுமே நமக்கு அந்த பேஸை கொஞ்சம் அப்படி பூஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்றது போலயும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மெயினா இதுலயும் அதே போல அந்த 3 விதமான மோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்பரன்சி மோடா இருக்கட்டும், நாய்ஸ் கேன்சலேஷன் மோடா இருக்கட்டும், இல்லாட்டி நார்மல் மோடா இருக்கட்டும், அது இதுலயும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல ப்ராக்சிமிட்டி சென்சர் இருக்கு. வியர் டிடெக்ஷன், நீங்க போட்டீங்கன்னா சாங் ப்ளே ஆகும், எடுத்தீங்கன்னா திரும்ப வந்து ஸ்டாப் ஆயிடும். சோ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே அதுல இருந்து கொடுத்திருக்காங்க. டேப் ஆப்ஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டேப், டபுள் டேப், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் அது இதுதான் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா Realme லிங்க் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை நீங்க வச்சு லிங்க் பண்ணிட்டீங்க. இதை லிங்க் பண்ணாலுமே சரி, நீங்க இந்த நெக் பேண்டை லிங்க் பண்ணாலுமே வந்து சரி, உங்களுக்கு இந்த 2 ஹெட்செட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த பர்டிகுலர் ஆப்ல எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் வந்து தராங்க. சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ்ல இருந்து நீங்க நிறைய விதமான விஷயங்களை அந்த ஆப்ல செய்ய முடியும். இதோட பேட்டரி நம்ம 443 mAh ஒரு பேட்டரி வந்து கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 25 ஹவர்ஸ்க்கான டோட்டல் பிளேபேக். ஸோ இதையும் வச்சு நீங்க சார்ஜ் பண்ணி ப்ளே பண்ணும்போது 25 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது போலயும் சொல்றாங்க. அதே போல 10 நிமிஷம் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா 3 மணி நேரம் வரைக்கும் உங்களால வந்து மியூசிக் வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இன்னும் அதை டெஸ்ட் பண்ணல, பிகாஸ் இப்பதான் அன்பாக்ஸ் பண்ணிருக்கேன். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மேபி உங்களுக்கு வேணும், நீங்க வாங்குறதா இருந்து ரிவ்யூ எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்றேன். அப்படி இல்ல ரிவ்யூ பண்ண முடிஞ்சா ஒரு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வந்து உங்களுக்காக அப்டேட் பண்றேன்.
டிரைவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல 10mm கான பேஸ் பூஸ்ட் டிரைவர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க நெக் பேண்ட பார்த்ததை விட இதுல கொஞ்சம் சின்ன டிரைவர் தான். சோ சவுண்ட் குவாலிட்டியும் கிட்டத்தட்ட அதனால தான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். கம்மி அப்படின்ற பட்சத்துல நான் நெக் பேண்டை யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணதுனால எனக்கு அது சூப்பரான ஒரு சவுண்ட் குவாலிட்டி கொடுக்குற மாதிரி தெரியுது. இதுல கொஞ்சமா கம்மியா இருக்கு அதை கம்பேர் பண்ணும்போது. பட் இதை தனியா பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ்கா இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியா இருக்கட்டும், ஓரளவுக்கு வந்து டீசென்டான ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லும். ரெண்டு ப்ரோ வெர்ஷன்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே கிட்டத்தட்ட சேமான ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த டிரைவர்ஸ் மாறும், உள்ள இருக்கக்கூடிய அந்த சோனி எல்டா கூடிய அந்த சென்சார்ல இருந்து எல்லாமே வந்து மாத்துறாங்க. பட் மற்ற எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து கொடுத்திருக்காங்க. முக்கியமா சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு நெக் பேண்ட் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு நெக் பேண்ட் தான் நீங்க வாங்குறதா இருந்தீங்கன்னா அந்த 3000 ரூபாய் விலைக்கு அது கம்ப்ளீட்டா வந்து சூப்பரான ஒரு பை அப்படின்னு சொல்லலாம். இது 4500 ரூபாய். ஒருவேளை நீங்க ஒரு TWS இயர்போன்ஸ் தான் வாங்கணும்னு வெயிட் பண்றவங்களுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கோட வரும்போது நீங்க கம்ப்ளீட்டா பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பையா வந்து இருக்கும். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன். பட் இதுல மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு கூடவே அந்த Realme லிங்க் ஆப் இருக்கு இல்லையா, அதுல எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க உங்களுக்கு எந்தெந்த கீஸ்க்கு எந்தெந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க மாத்தணும், அது இந்த TWSக்கும் சரி நெக் பேண்டுக்கும் சரி ரெண்டுத்துக்கும் நீங்க வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு விஷயமே நீங்க வந்து எப்படி எப்படி வேணும் அப்படின்ற மாதிரி டியூன் பண்ணிக்கலாம். பேஸ் பூஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும், பூஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும், ஈக்குவலைசர் செட் பண்ண முடியும். எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. சோ அந்த ஆப்பையும் வச்சு நீங்க டியூன் இன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் மெயினான அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்செட்டை வாங்கிட்டோம் நம்ம இனிமேல் இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாம அந்த ஆப் மூலமா அவங்க ஃபர்ம்வேர் அப்டேட்டும் வந்து அப்பப்போ ரோல் அவுட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க ரோல் அவுட் பண்ணாங்கன்னா சின்ன சின்ன ஃபீட்பேக்ஸ் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி அவங்க ரோல் அவுட் பண்ணும்போது நமக்கு தேவையான மாதிரி சின்ன சின்ன டியூனிங் அப்பப்போ வந்துகிட்டே இருந்ததுன்னா நல்லது தானே. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸை கரெக்டான பிரைசிங்ல லான்ச் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் உங்களுக்கு எப்படி தெரியுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸை பத்தியும் அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.